நான் தான் மாங்கி டி லூஃபி. போஸ் எப்படி? ஹலோ நண்பா, வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது போக்கி தமிழன் அஃபிஷியல் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒன் பீஸ் லேட்டஸ்ட்டாக தமிழ் டப்பில் கார்ட்டூன் நெட்வொர்க் சேனலில் டெலிகாஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதோட தமிழ் டப் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிறது மூலமாக தினமும் போகிற அனிமி அண்ட் கார்ட்டூன் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்ஸ்டாகிராமோட ஐடி போக்கி தமிழன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ அதை செக் பண்ணி கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கிறது மூலமா அனிமி அப்டேட்ஸை நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே இன்ஸ்டாகிராமில் தெரிஞ்சுக்க முடியும். பிகாஸ் நான் யூடியூப்பில் போடாத அப்டேட்ஸ் கூட இன்ஸ்டாகிராமில் நான் சீக்கிரமாக அப்டேட் பண்ணுவேன். ஸோ அதனால் நீங்கள் மஸ்ட்டாக போயிட்டு இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஒன் பீஸ்க்கு தமிழ் டப்பிங் எப்படி இருக்கா அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நான் தான் மாங்கி டி லூஃபி. இவனுங்க கிட்ட இந்த இடத்துல சாகிறத விட நான் பைரட் ஆகிறது பெட்டர்னு தோணுது. இங்க இருக்கு, நான் தேடி வந்தது கிடைச்சிருச்சு. ஆனா நீ எனக்கு நெருக்கமானவன் மேல கை வச்சினா உனக்கு மன்னிப்புங்கிறதே கிடையாதுடா. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு பின் குறிப்பு. நான் இதுக்கு முன்னாடி ஒன் பீஸை வந்து ஜாப்பனீஸ் டபிள்யூ ஆர் இங்கிலீஷ் டபிள்யூ எந்த டபிள்யூமே நான் பார்த்தது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் நான் தமிழ் டப்பில் பார்க்குறேன். ஸோ எனக்கு தோன்றது, நான் ஃபர்ஸ்ட் டைம் தமிழ் டப்பில் ஒன் பீஸை பார்க்குறப்ப எனக்கு என்ன தோணுச்சு, என்னோட பர்சனல் ஒப்பீனியனை தான் நான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி ஜாப்பனீஸ் டப்பில் பார்த்துருக்கலாம், இங்கிலீஷ் டப்பில் பார்த்துருக்கலாம். ஸோ அது கூட தயவு செஞ்சு தமிழ் டப்பை கம்பேர் பண்ணாதீங்க. ஸோ வாங்க இப்போ தமிழ் டப் எப்படி இருக்கா அப்படின்றத பார்க்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா மெயின் கேரக்டர் லூஃபியோட வாய்ஸ். என்னதான் லூஃபியோட வாய்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே செட் ஆகலை அப்படின்னாலும் ஃபர்ஸ்ட் எபிசோடில் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் போனதுக்கு அப்புறமா லூஃபிக்கு இந்த வாய்ஸை தவிர வேற யார் வாய்ஸ் கொடுத்துருந்தாலும் செட்டே ஆகியிருக்காது அப்படின்றது தான் என் மைண்டில் தோணுச்சு. நான் தான் மாங்கி டி லூஃபி. போஸ் எப்படி? உண்மையாக சொல்கிறேன், லூஃபிக்கு நான் ஒன் பீஸ் ஃபர்ஸ்ட் டைம் தான் பார்க்குறேன். லூஃபிக்கு இந்த வாய்ஸை தவிர வேற யார் கொடுத்துருந்தாலும் சரி செட்டே ஆகியிருக்காது. அதே மாதிரி தான் நம்ம ஜோரோவுக்கும் தக்காளி தாறுமாறு தக்காளி ஜோரோ அப்படின்ற மாதிரி தான் ஜோரோவோட வாய்ஸ்லாம் அல்டிமேட்டா இருந்துச்சு. நீ நல்லா டீல் பேச கத்து வச்சிருக்க தம்பி. சரி, ஓகே. இவனுங்க கிட்ட இந்த இடத்துல சாகிறத விட நான் பைரட் ஆகிறது பெட்டர்னு தோணுது. இந்த ஜோரோவோட வாய்ஸை நீங்க ஏற்கனவே ஒரு அனிமில கேட்டிருக்கலாம். அது எந்த அனிமின்னு நான் சொல்றேன். நருட்டோ ஷிப்புடன்ல மினாட்டோக்கு வாய்ஸ் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, மினாட்டோவோட வாய்ஸ் தான் அப்படியே ஜோரோவோட வாய்ஸ்னு சும்மா அல்டிமேட்டாக இருந்துச்சு. மினாட்டோவுக்கு அவ்வளோவா செட் ஆகலை நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு. பட் ஆனால் ஜோரோவுக்கு இந்த வாய்ஸ் அல்டிமேட்டாக சூப்பராகவே சூட் ஆச்சு. ஜோரோவுக்கு இந்த ஆணவம், இந்த திமிரு அதிகமாக காட்டுவான் அவன். ஒரு திமிரு, ஒரு ஆதாரம், அதுக்கு ஏற்ற மாதிரியே அந்த வில்லன் மாதிரியே இருக்கும்ல. இப்போ பைரட்டியே இவன் போய் அட்டாக் பண்ணுறான், அப்போ இவனுக்குன்னு ஒரு தனி கெத்து இருக்கும்ல. அதுக்கு ஏற்ற மாதிரியே இந்த வாய்ஸ் வந்து அப்படி பக்காவா சூட் ஆச்சு. இதை தொடர்ந்து அடுத்ததான் நாமியோட வாய்ஸுமே சும்மா சூப்பராகவே இருந்துச்சு. இங்க இருக்கு, நான் தேடி வந்தது கிடைச்சிருச்சு. உண்மையிலேயே கிராண்ட் லைன் மேப் அவங்க கிட்ட இருக்கு. இந்த லூஃபி, ஜோரோ, நாமி 3 கேரக்டருக்குமே வாய்ஸ் சூப்பராக இருந்துச்சு. எந்த குறையுமே சொல்லவே முடியாது. வந்த 5 எபிசோடில் நாமியை என்னதான் டியூரேஷன் கம்மியாகவே காமிச்சிருந்தாலும் வாய்ஸ் நல்லாவே இருந்துச்சு. அதுக்கப்புறமா கோபியோட வாய்ஸுமே உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. தயவு செஞ்சுக்கிறது போயிரு, இல்லைனா அவங்க ஆட்களோட கூட்டிட்டு வந்து உன்னை போல தான் எடுத்துருவாங்க. அதுவும் அந்த டைலாக் தான் ஒன் பீஸ் தமிழ் டப்பில் ஏற்கனவே வானோ ஆருக்கு வந்திருந்துச்சு. ஏன்னா ஒன் பீஸ் வானோ ஆருக்கு வந்தப்போ இந்த ஸ்ட்ரா ஹேட்டியை வைக்கோல் தொப்பி அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. பட் ஆனால் ஒரு சில இடத்துல இங்கே ஸ்ட்ரா ஹேட்னு மென்ஷன் பண்ணியிருந்தாலுமே ஒரு 2 இடத்துலையோ 3 இடத்துலையோ வைக்கோல் தொப்பியா அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்ததாக ஷாங்க்ஸோட வாய்ஸ் தான் நான் சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். நான் சொல்றத கேளுங்க. நீ என் மேல சரக்க ஊத்துனியோ சாப்பாடை கொட்டினியோ அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை, இருந்துட்டு போட்டோம். அது எல்லாத்தையும் கூட நான் பெருசா எடுத்துக்க மாட்டேன். ஆனா நீ எனக்கு நெருக்கமானவன் மேல கை வச்சினா உனக்கு மன்னிப்புங்கிறதே கிடையாதுடா. பிகாஸ் நிறைய பேர் வந்து ஷாங்க்ஸோட வாய்ஸ் அவ்வளோவா செட் ஆகலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஷாங்க்ஸோட வாய்ஸுமே எனக்கு நல்லா தான் இருந்துச்சு. பிகாஸ் ஒன் பீஸில் எப்படி ஒன் பீஸ் இங்கிலீஷ் ஆர் ஜாப்பனீஸ் டப்பில் எப்படி இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியல.
பட் ஆனால் தமிழ் டப் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு எல்லாமே சூட் ஆச்சு, எல்லா வாய்ஸுமே சூப்பராகவே இருந்துச்சு. பட் ஆனால் எனக்கு இந்த தமிழ் டப்பிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு குறைனா, இந்த ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இந்த ஒன் பீஸை மறைச்சி வச்ச ஒருத்தவர் பேசுவார் பார்த்தீங்களா, அது மட்டும்தான் என்னடா இது அப்படின்ற மாதிரி தோணுச்சு. பிகாஸ் அது ஃபர்ஸ்ட்ல வருமா வாய்ஸு. என்னுடைய புதையலா அது வேணும், நான் போய் கண்டுபிடிச்சு எடுத்துக்கங்க. இந்த உலகத்துக்காக அர்ப்பணிக்கிறேன். எபிசோட் ஸ்டார்டிங்கில் வருமா, சரி ஒன் பீஸ் வானோ ஆர்க்னர் தான் இருக்க மாட்டுக்கு முடிச்சு விட்டாங்க அப்படின்னு தான் சத்தியமாக நினச்சேன். ஆனால் சூப்பராகவே இருந்துச்சு. வானோ ஆர்க்கில் செஞ்ச தப்பு எல்லாத்தையுமே திருத்தி இந்த ஒன் பீஸ் ஃபஸ்ட்டு சீசன்லேருந்து பக்காவாக நம்மளுக்கு ஏற்ற மாதிரியே கொடுத்துருக்காங்க. ஸோ மஸ்ட்டாக வாட்ச் பண்ணலாம். அதுவும் நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து ஒன் பீஸை வாட்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 100% சொல்கிறேன், உங்களுக்கு பக்காவாக சூட் ஆகும். போய் கண்டிப்பாக நீங்கள் வாட்ச் பண்ணலாம். இதில் இன்னும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயமே இந்த அனிமியில் வர்ற டைலாக்ஸ் தான், தமிழ் டப்பில் வர்ற டைலாக்ஸ் தான். அதெல்லாம் தெரியும். ரொம்ப ஆசைப்படாதடா முட்டாள் மாவனே. ஸ்கிரிப்ட் ரைட்டிங் அப்படி பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கே இந்த கார்ட்டூன் நெட்வொர்க் சேனல் வந்து இதுதான் இம்பார்ட்டண்ட்டு. கார்ட்டூன் நெட்வொர்க் சேனல் வந்து கிட்ஸுக்கான சேனல். எல்லாருமே நினைக்கிறது அதான், என்னடா இது இப்படி கொடுத்து வச்சுருக்காங்க அப்படி கொடுத்து வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்களுக்கு இந்தந்த வேர்ட்ஸை மட்டும்தான் யூஸ் பண்ணணும், இந்தந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ கிரன்ச்சி ரோல் ஓடிடி பிளாட்ஃபார்மாக இருந்தால் அங்கே நம்ம எது வேணுமோ பேசலாம், அது கிரன்ச்சி ரோலோட ரைட்ஸு. ஆனால் அது கார்ட்டூன் நெட்வொர்க்குன்றது வந்து கிட்ஸுக்கான சேனல். கிட்ஸுக்கான சேனலில் இந்த அளவுக்கு தமிழ் டப் பண்ணி இருக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இதுக்கு நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுக்கணுமே தவிர இதை ட்ரோல் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. ஸ்கிரிப்ட் ரைட்டிங்லாம் உண்மையிலே தாறுமாறாக இருக்குது. சில கிளிப்ஸை கூட நான் இந்த இடத்துல போட்டு காமிக்கிறேன். அதெல்லாம் தெரியும். ரொம்ப ஆசைப்படாதடா முட்டாள் மாவனே. கோபியோ நான் பைரட்ஸோட கிங் ஆகணும். பைரட்ஸ் கிங் ஆகணுமா? ஆமாப்பா. உங்ககிட்ட சவக சவச்சிட்டேன். நிஜமாதான். அப்ப நீங்களும் ஒரு பைரட் தானா? ஆமா. கூட்டாளிங்க எங்க? இந்த கேள்விக்கு இப்ப என்கிட்ட பதில் இல்ல, அப்புறமா சொல்றேன். ஸோ ஓவராலாக தமிழ் டப் ஒன் பீஸை நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போய் வாட்ச் பண்ணலாம். 100% சொல்கிறேன், உண்மையிலே சூப்பராகவே இருக்கும். ஒன் பீஸ் ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா. அதுவே நீங்கள் இங்கிலீஷ் டப் ஆர் ஜாப்பனீஸ் டப் பார்த்துட்டு வந்து தமிழ் டப் பார்க்குறீங்க அப்படின்னா இங்கிலீஷ் டப் ஆர் ஜாப்பனீஸ் டப்பில் வர அளவுக்கு இதில் இருக்காது. பட் ஆனால் இதுவே போதுமானது. இது பண்ணதே ரொம்பவே பெரிய விஷயம். ஸோ தயவு செஞ்சு ஒன் பீஸ்க்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணலனாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு ட்ரோல் பண்ணாதீங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக போய்ட்டு ஒன் பீஸை வாட்ச் பண்ணுங்கள். எவ்ரி சண்டே 1 PM கார்ட்டூன் நெட்வொர்க் சேனலில் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ மஸ்ட் வாட்சட் அனிமேல ஒன் பீஸ்மே ஒன்று. நான் இப்போ பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நீங்களும் போய் மறக்காமல் ஒன் பீஸை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே பாய். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராம் ஐடியையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.